அப்படின்னா இந்த தீவனம் கொடுத்தா லாபம் அதிகரிக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பில் லாபம் அதிகரிக்கணும்னா தீவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதிக விலை கொடுத்து தீவனம் வாங்கினாலும் லாபம் அதிகரிக்காது. சரியான அளவில் ஆட்டோட வயசு அதோட எடைக்கு ஏற்ற சமச்சீர் தீவனம் தான் கொடுக்கணும். புரதம், நார்சத்து, தாது உப்புக்கள் இதெல்லாம் வந்து தேவையான ஆற்றல் சரியான அளவில் கிடச்சிச்சின்னா ஆடு வந்து நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக வளர்ந்து எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தேவைக்கு அதிகமான தீவனம் வந்து கொடுத்தா செலவு மட்டும்தான் அதிகரிக்கும். அதனால் எந்த தீவனம் அதிக எடை போடும் என்பதை விட குறைந்த செலவில் சரியான ஊட்டச்சத்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் முக்கியம். தீவன செலவு கட்டுப்பாட்டில் இருந்து ஆட்டோட எடை இதில் ஆரோக்கியம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உண்மையான லாபம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து எப்பயுமே மேய்ச்சலுக்கு போகிறதுனா பசுத்தீவனம் வந்து நம்ம கொடுத்துருவோம். சாயங்காலம் ஒரு அடை தீவனம் கொடுத்துடலாம். மதியம் வந்துச்சுன்னா உலர் தீவனம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உலர் தீவனம் கொடுக்கும்போது தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே கொடுங்க. தண்ணி வந்து கம்மியாக கொடுக்காதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாலே சரியான தீவனம் கொடுத்தாலே போதும். ஆடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு கூட ஆரம்பிக்கும். நல்ல தீவனம், சரியான பராமரிப்பு, நல்ல எடை, அதிக லாபம், இதுதான் ஒரு ஆட்டுக்கு சரியான அதாவது தீவனம். இந்த இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.